சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்று போராட்டம் நடைபெற்று வருகிறது. திஸ்ஸ விகாரையில் இன்று நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் கொண்டுவரப்பட உள்ளனர். இந்த நிலையில் தையிட்டு விகாரை பகுதியில் குழப்பமான சூழல் உருவாகலாம் என்ற முன்னெச்சரிக்கையின் அடிப்படையில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் கொண்டுவரப்பட்டதுடன் கலகம் அடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பலாலி போலீசாரினால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் கட்டளை ஒன்றும் பெறப்பட்டு போராட்ட பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 27 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக குறித்த கட்டளை பெறப்பட்டுள்ளது. எங்களோட 3000 வருஷத்துக்கு முதல் இருந்த உடுப்புற சாமான் சரிதானே, இதை இடையிட்டு வந்து ඉඩමක් තියෙනවා. ඒක තියෙද්දි මේ මහජනයාගේ අක්කර අපකට වැඩි 10කට වැඩි ප්‍රමාණයේ පොත් කරගෙන ඉතිගිරුවෝ ඉඩම් தையிட்டியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் ஒரு சட்டவிரோதமான ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக இந்த காணி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் பதட்டமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே யுத்தம் முடிந்து 15 வருடங்களின் பின்னரும் சட்டத்தின் ஆட்சி என்பது தமிழர்களுக்கு எட்டாக்கனியாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகள் அனைத்தும் அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை.
இந்த காணியிலிருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த மக்கள் மீள்குடியேற்றம் ஏனைய பகுதிகளிலே நடைபெற்ற காலப்பகுதியில் இருந்து பிரதேச செயலகத்தோடும் மாவட்ட செயலகத்தோடும் நெருக்கமாக அவர்கள் செயல்பட்டு மற்றும் இந்த பகுதியிலே நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரோடும் தொடர்ச்சியாக இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையிலே காணிகள் விடுவிக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டு வந்த நிலையிலே இரகசியமாக இந்த கட்டடம் அமைக்கப்பட்டு 2023ஆம் ஆண்டு மே மாதம் திறப்பு விழா என அறிவித்தல் வந்த பின்னர் தான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த காணிகள் விடுவிக்கப்பட போவதில்லை, இதற்குள் ஒரு பாரிய விகாரை தங்களுடைய காணிக்குள் ஒரு பாரிய விகாரை கட்டிவிட்டார்கள் என்று. அந்த கணத்திலிருந்து இந்த மக்கள் எதிர்ப்பு போராட்டத்திலே ஈடுபட தொடங்கினார்கள். அப்பொழுது அவர்கள் எங்களிடமும் அந்த போராட்டத்துக்கான ஆதரவை கோரியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் சாதாரண மக்கள் போராடுகின்ற பொழுது மக்களை அச்சுறுத்தி போலீஸாரே இந்த பலாலி போலீஸாரே மக்களை அச்சுறுத்தி அந்த கோரிக்கைகளை கைவிட பண்ணி அச்சுறுத்தி இந்த உரிமைகளை இந்த விகாரைக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சியில் பலாலி போலீஸாரும் அரச நிர்வாகமும் ஈடுபட்டிருந்த நிலையிலே அவர்கள் அரசியல் தரப்புகளை நாட வேண்டி வந்திருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த 2 வருடங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே ஒரு அமைதியான முறையிலே நாங்கள் போராடி வருகின்றோம். இன்றும் எங்களுடைய கோரிக்கை இந்த காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும், அந்த சட்டவிரோத கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைய தினம் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தில் வழமை போன்று நாங்கள் அமைதியான ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகின்ற நிலையிலே பல நூற்றுக்கணக்கான போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், கலகமடக்கும் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீர்த்தாரை பிரயோகம் செய்கின்ற அவர்களுடைய அந்த வாகனம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. குண்டாந்தடிகளோடும் போலீஸார் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த செயல்பாடுகள் என்பது ஒரு இனவாத அடிப்படையிலே தான் இவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றது. ஒரு சட்டவிரோத கட்டடத்துக்குள் ஒரு பிக்கு இருக்கிறார். அந்த பிக்குவை பாதுகாப்பதற்காக அனுர அரசாங்கத்தினுடைய பெருந்தொகை பணத்தை செலவழித்து அனுர அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் நிலையங்களில் இருந்தும் போலீஸாரை கொண்டு வந்திருப்பது மட்டுமல்லாமல் தென்பகுதியில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான போலீஸாரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். உண்மையிலே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக உரிமைக்காக போராடுபவர்களுக்கு எதிராக இவ்வளவு ஒடுக்குமுறைகளை மேற்கொள்வதற்காக இவர்கள் இந்த போலீஸாரையும் கொண்டு இந்த தடியடி குண்டாந்தடிகளையும் கொண்டு அச்சுறுத்தி எங்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். අද අපි මෙතන මේ උද්ඝෝෂණය කරමින් සිටිනවා. මෙතන මේ තිස්ස හදපු මේ තිස්ස විහාරය ඇවිල්ලා නීති විරෝධීව මිනිසුන්ගේ අහිංසක මිනිසුන්ගේ ඉඩම් ටික අත්පත් කරගෙන තමයි මේක කරගෙන තියෙන්නේ කියලා අපි මේ උද්ඝෝෂණය දිගටම කරගෙන එනවා. දැන් මෙතන අමරපුර නිකාය ඔයගොල්ලෝ කවුරුත් දන්න දෙයක් තමයි තිස්ස විහාරයෙන් මේ අයත් වෙන්නේ අමරපුර නිකායට. දැන් මේක අමරපුර නිකාය ශ්‍රී කල්යාණ වංශ නිකාය කියලා සඳහන් වෙලා ලිපියක් දැන් මහජනයාගේ අතට පත් කරලා තියෙනවා. ඒකේ කියලා තියෙන්නේ කෙටියෙන් කිව්වොත් එහෙම දැන් මෙතන මේ අහිංසක මිනිසුන්ගේ ඉඩම් සම්බන්ධව ඒ ප්‍රශ්න විසඳන්න රජය ක්‍රියා කරගෙන යනවා. ඒ නිසා අද දවසේ මේ බෞද්ධ ජනයාට තියෙන අර වැදගත්ම දවසක්. අපිත් ඒක මේ කියනවා ඒද පොසොන් දවසේ කියන්නේ අපටත් අද දවස ඉතාමත්ම වැදගත් දවසක්. මොකද වෛහාසි විසාහම් කියලා කියනවා සෑම කෝවිල් වලම ගියොත් එහෙම මිනිස්සු දහස් ගණන් පිරලා ඉන්නවා. මොකද අද අපටත් මේ වැදගත් හින්දු බෞද්ධ ආගම කියන එකෙන් එකට යන මේව. ඒ නිසා දැන් අමරපුර නිකායේ කියලා තියෙනවා මෙහෙන් කිසිම කටයුත්තක් වෙන්නේ නැහැ. මේ ප්‍රශ්න විසඳ ගන්න ආණ්ඩුව මහජනයාත් එක්කයි තව දේවල් කරගෙන යන නිසා මෙතන ඇවිල්ලා මේ කලබල කරලා මේක ප්‍රශ්නයක් හැටියට කරන්න එපායි කියලා සමාජ මාධ්‍යයෙන් ප්‍රකාශ කරලා තියෙන අන්දමට මෙතනදී කිසිම කටයුත්තක් සිදු වෙන්නේ නැහැ කියලා අමරපුර නිකායේ මේක මහා ලේඛනාකාධිකාරී කියන්නේ රෙජිස්ට්‍රාර්වරයා විසින් මේ ලියුම දැන් පබ්ලික් ඩොමේන් මහජනයා අතට පත් කරලා තියෙනවා. ඒ නිසා අපිත් මේ දකුණටයි බෞද්ධ ජනතාවටයි අපි කියන්නේ මේක සාමකාමීව විසඳලා දෙන්න අපිට. අපි බෞද්ධ ජනතාවගෙන් ඉල්ලනවා, සිංහල මහ ජනතාවගෙන් ඉල්ලනවා මේකට ඕගොල්ලන්ම විසඳුමක් හොයලා දෙන්න. අපේ ඉඩම අපිට උප්පු අයිති තියෙනවා නම් ලංකාවේ නීතියක් තියෙනවා නම් ඒ නීතිය යටතේ ක්‍රියාත්මක කරලා ආණ්ඩුවට බල කරන්න. ඕගොල්ලොත් පාරට බැහැලා මේ උද්ඝෝෂණයෙන් කරලා අරගලය කරලා ආණ්ඩුව වෙනස් කරා වගේ උද්ඝෝෂණය කරලා අපිට මේක ඉඩම නැවත ලබා දෙන්නයි කියලා. එතකොට තිස්ස විහාර අයත්වන අමරපුර මේ නිකායේ මේක කියලා තියෙනවා නම් මම හිතන්නේ මේ නීතිකරුග මේ පුද්ගලයන් හැටියට බෞද්ධ ජනතාවට මේකට ඇහුම්කන් දීලා මේවා අද සාමයෙන් මෙතන මේ කටයුත්ත ඉෂ්ට වෙන්න
මේගොල්ලෝ කටයුතු කරයි කියලා. අද දවසේ දැන් මෙතන පොලිසිය මහතුරු මේ යාපනයේ ඉන්න පොලිස් ඩිවිෂන් හැම එකේම ඉඳලා පොලිස් 100 ගණනක් මෙතනට ගෙනල්ලා මේ ආරක්ෂාව තර කරලා තියෙනවා. තව බෝට කැනන් එකකුත් ගෙනල්ලා තියෙනවා. නමුත් මෙතන කිසිම දෙයක් වෙන්නේ නැහැ. අපි මහජනයාගෙන් ඉල්ලා සිටිනවා මෙතන අපි ඉස්සර වගේ කරගෙන යන මේ උද්ඝෝෂණයට නැත්නම් අරගලයට සහභාගී වෙන්න කියලා. දැන් මෙතන මේ හරිනම් පොලිසියෙන් විය යුතු දේ තමයි අතන නීති විරෝධීව හදලා තියෙන පන්සලේ ප්‍රශ්න කරලා ඒ පන්සලට විසඳුමක් හොයලා දෙන එක. එතකොට දැන් මෙතන මේ මහජනයාගේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය මෙතන ප්‍රොටෙස්ට් කරන එක. ඉතින් ඒවට ආරක්ෂාව දීලා නීති විරෝධී කටයුතු වලට එරෙහිව කටයුතු කරන්න කියලායි අපේ කාරුණිකව ඉල්ලීම. සෝ ඉතින් මේ අමරපුර නිකායේ මේ ලිපියෙම සඳහන් වෙලා තියෙනවා මේක මේ කොයි ආකාරයෙන්ද ඉස්සරහට ඒගොල්ලෝ මේකට විසඳුමක් දෙන්න මේ හදන්නේ කියන එක. ஸ்துதி. நாங்கள் 2 வருடங்கள் கடந்து இந்த இடத்திலே போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் என்பது சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரானது அல்ல. தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பறிகொடுத்து 75 வருடங்களுக்கு மேலாக போராடி வருகிற பொழுது ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே இருந்த 35 வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்த பூமி விடுவிக்கப்படுகிற பொழுது அங்கே சட்டவிரோதமாக பொதுமக்களுடைய காணிகளிலே இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரைக்கு எதிராக பொதுமக்களினுடைய இந்த காணியை இழந்தவர்களுடையதும் தையிட்டி வாழ் மக்களுடையதும் போராட்டமாக 2 வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகிற அந்த போராட்டத்திலே அவர்கள் இதற்கு மாற்று காணியை எடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஜனாதிபதியோடு அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இடம்பெற்ற பொழுது ஆளுநர் அவர்கள் சொன்னதாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஆளுநர் அவர்கள் முற்றாக இந்த விடயத்தை தெரிவுபடுத்துகிற வகையிலே தான், ஏனென்றால் அவர் முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்தவர், அவருக்கு தெரியும் திஸ்ஸவிகாரைக்கு இருக்கிற ஒரு தனியான காணி அங்கே இருக்கிறது என்று. அதிலே அடிக்கல்லை நாட்டியவர்கள் மீண்டும் இந்த இடத்திலே வந்து அடிக்கல்லை நாட்டி அதிலே இருக்கிற நேம்போட பார்த்தீங்கன்னா ஏகத்மா சிங்களேங்கி அன்னோனே எத்தனை ஹமுதா தாயகத்தேன் ඉදිකර පවත්වා ගෙන යන ලබන තිස්ස රජ මහා විහාර. இராணுவத்தினரின் பங்களிப்போடு கட்டி கொண்டு நடத்தப்படுகிற திஸ்ஸ ரஜமகா விகாரை என்றுதான் அந்த பேர் பலகையிலே பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த கடிதத்தை பார்த்தீங்கன்னா இது அமரபுர நிக்காய. உங்களுக்கு தெரியும் திஸ்ஸ விகாரை கரையோர பகுதியில் இருக்கிற சிங்களவர்களுக்கான அந்த நிக்காய அமரபுர நிக்காய. திஸ்ஸ விகாரை என்பது அமரபுர நிக்காயாக்குள்ளே வருகிற விகாரைகள். அதனுடைய பீடாதிபதியாக இருக்கின்ற அமரபுர நிக்காயவினூடாக சொல்லப்பட்டிருக்கிற தகவல் என்று சொன்னால் இங்கே இன்றைய தினம் போசோன் சம்பந்தமாக எந்த ஒரு விடயமும் விகாராதிபதியோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ அங்கே செய்ய மாட்டார்கள். ஆகவே இங்கே வழிபாட்டுக்கு வர வேண்டாம். இதனை பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசு எடுத்திருக்கும் நடவடிக்கைகளில் இந்த காணி சொந்தக்காரர்களோடையும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களோடையும் அவர்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்துல வந்து மக்களோடு இருக்கிற அந்த உறவை கட்டியெழுப்பி இந்த காணிக்கு இங்கே இந்த காணிக்கு சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் காணி திணைக்களத்துடைய நீதி அமைச்சினுடைய திணைக்களத்துக்கு கீழே ஓனூர் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய சேர்மன் ஓனூர் என்றால் ஆஃபீஸ் ஃபார் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரீகன்சிலியேஷன், நல்லிணக்கம் ஐக்கியத்துக்கான அரசு அலுவலகம் ஒன்று இருக்கிறது. சட்டத்தால் உருவாக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த அரசினுடைய தலைவராக அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சபாபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்த காணிகளுக்கான உறுதிகளை தங்களோட வசம் காணி பாதிக்கப்பட்ட மக்கள் தந்திருக்கிறார்கள். அந்த உறுதிகளை வைத்து அந்த முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. புத்த தர்மத்தின்படி புத்த பகவானுடைய அந்த அனுஷ்டானங்களின்படி அவர் ஆசைகளை துறந்தவர். நீங்களும் இந்த ஆசைகளை துறப்பதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி அந்த முடிவை அவரும் அறிவித்திருக்கிறார். ஆகவே இது மக்களினுடைய பொதுமக்களினுடைய காணி. இந்த 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 அமரபுர நிக்காயவின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை பௌத்த சிங்கள மக்கள் பௌத்த மதத்தை கடைபிடிக்கிறவர்களாக இந்த பூசோ தினத்திலே அவர்கள் வழிபடுவதற்கு வருவதாக இருந்தால் அவர்கள் சென்று வழிபட முடியும். ஆனால் இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதனை அந்த பௌத்த மக்களுடைய அதிபீடமான அமரபுர நிக்காயவும் தெரிவித்திருக்கிறபடியால் நாங்களும் சொல்லுகிறோம், இந்த இடத்திலே எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத் தருவதற்கு சிங்கள பௌத்த மக்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். நீங்களும் வீதியில் இறங்கி சகோதர தமிழ் மக்களுக்காக நீங்கள் போராடி உங்களுடைய அரசிடமிருந்து இந்த காணிகளை விடுவித்து தரும்படியான கோரிக்கையை நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலே செய்ய வேண்டும் என்றும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். வணக்கம், நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். ஆமாம், சிங்களத்தில் ஓகே. வணக்கம், நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த். உங்கள் அனைவருக்கும் தெரியும், தையிட்டி என்கின்ற இந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த திஸ்ஸ விகாரை தொடர்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள்
மிக நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்று பொசன் தினத்திலே நான் கொழும்பிலிருந்து இங்கு வருகை தந்ததன் முக்கிய நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சிங்கள ராவே என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம், குறிப்பாக மதுபாஷன என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது. வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது. எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். 3000க்கு மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது. எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும், அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கிடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன். ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசு பொருளாகி கொண்டிருக்கின்றது. அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சட்டவிரோதமான இடம். இந்த இடத்திற்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது, ஆவணங்கள் இருக்கின்றது. ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றதென்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது. இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம், எங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது. இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள், அனுரகுமார திசாநாயக்கையினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள். ஒருபொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது. இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அனுராதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகாரைக்கு யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை. எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி கேட்டு இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம். எனவே இது ஒருபொழுதும் இனவாதமாக இருக்காது, இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெறுமனே கடந்து போக முடியாது. இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள், சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை. அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை, அவர்களுடைய இந்த கலவர போக்கு அழியவில்லை, தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உடனடியாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள், அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும். முதலிலே அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் இங்கு வழிபடுவதல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம். இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்தக்கூடாது. இன்று எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வெளியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக்கொள்கின்றார்கள். இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை
தீர்வு வழங்க முடியவில்லை, ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கு இருக்கின்றார். அவரோடு இன்னும் 3 கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை, அது மட்டுமல்லாது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு, இங்கு நீங்கள் பார்க்கலாம், இன்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள். இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வரக்கூடிய இனவாதிகளை. அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திரட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை. யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இந்த இனவாதிகள் யார்? இவர்களது நோக்கம் என்ன? இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மெழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்களராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் எதற்காக இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள், எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது, அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது. இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக, நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரைகள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்களால் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது. விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல, விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள். நாங்கள் இடிக்கின்ற என்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. මම රාජ්කුමාර් රජීව්කාන්ත් ජන අරගල සන්ධානයේ. ඔගොල්ලෝ දන්නවා මේ ප්‍රදේශයේ තයියිටි මෙතන නීති විරෝධී පන්සලයක හදලා තියෙනවා. මේ පන්සල අවුරුදු 3ට කලින් හදලා ඉවර වුණා. ඊට පස්සේ මෙතන ඉන්න ජනතාව, දෙමළ ජනතාව මේට එරෙහිව ඒගොල්ලෝ උද්ඝෝෂණ කරා. දිගටම උද්ඝෝෂණ කරා, සාමගාමී උද්ඝෝෂණ. ඒ උද්ඝෝෂණ වලින් දිගටම මෙතන පොලිසිය ඇවිල්ලා ඒ උද්ඝෝෂණ කරන්න එපා කියලා දිගටම ප්‍රශ්නයක් කරනවා. අනිත් එක ආණ්ඩුවට මේ අනුර කුමාර දිසානායකගේ ආණ්ඩුව ආවට පස්සේ ඒගොල්ලොට කියලා තියෙනවා මේ ඉඳලා මේ නීති විරෝධී පන්සල අයින් කරලා අර ඉඩ අයිතිය තියෙනවා මේගොල්ලොට. ඉඩ අයිතිය තියෙනවා. ඒගොල්ලෝ ඩොකියුමන්ට්ුත් තියෙනවා. කට්ටියට මෙතන ඉන්න කට්ටියට ඉඩ අයිතිය තියෙනවා. ඒගොල්ලෝ ඩොකියුමන්ට් තියෙනවා. ඒගොල්ලොට මේ ඉඩ දෙන්න ඕන කියලා. ඒගොල්ලෝ මේ ආණ්ඩුව ගන්න කලින් ඒගොල්ලොත් හොඳට මේ අර ප්‍රතිපත්ති වලින් කියලා තියෙනවා මේ දෙමළ පැත්තේ ඉඳලා ඉඩම ඒගොල්ලොට දෙනවා කියලා. මේගොල්ලොට තියෙන අයිතිය ඉඩම ඒගොල්ලොට දෙන්න ඕන. මම තිරුකුණාමල එක්කෙනෙක්. මට දන්නවා කොහොමද මේ පන්සල පාවිච්චි කරනවා කියලා. ඒගොල්ලෝ පන්සල හදනවා, ඊට පස්සේ මේ ගම ඉන්න සාධාරණ මිනිස්සු අරන් ඇවිල්ලා මෙතන ඒගොල්ලොට ඉඩම හදනවා. හරිද? මේක තමයි ඇසිමිලේෂන් ප්‍රොසෙස් කියලා කියනවා අපි. හරිද? ඒ වැඩට තමයි අපි මෙතන ඇවිල්ලා උද්ඝෝෂණ කරනවා. මේ උද්ඝෝෂණයට තාම උත්තර නැහැ. දිගටම මෙතන മന്ത്രി 4 දෙනෙක් ඉන්නවා. චන්ද්‍රසේකරන් කියලා අමතියෙක් කෙනෙක් ඉන්නවා. ඔක්කොම දන්නවා මේ වගේ ප්‍රශ්නයක් යනවා කියලා. කාටද තාම ඒකට උත්තර දෙන්නේ නැහැ. උත්තර දුන්නේ නැතුව දැන් මොකද උනේ? දැන් අර සවුත් පැත්තේ ඉඳලා මේ ජාතිවාදී කට්ටිය ඉන්නවා. ජාතිවාදී කියන්නේ මේ සිංහල රාවය වගේ ජාතිවාදී. ඒගොල්ලත් මේක පාවිච්චි කරන්න ඕනේ ඒගොල්ලොට. ඒගොල්ලොට වෙන මොකුත් දේශපාලන නැහැ. අතන දුප්පත් මිනිස්සු ඉන්නවා, සිංහල කට්ටියට වෙන දේශපාලන ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒගොල්ලොට වෙන මොකුත් නැහැ. ඒගොල්ලොට තියෙන්නේ මේක සිංහල රට, මේක බෞද්ධ රට කියලා ඒ වචන විතරයි. ඒ වචන විතරයි පාවිච්චි කරලා තමයි ඒගොල්ලෝ දේශපාලන කරනවා. අපි ඒ වගේ නෙමෙයි. හරිද? ඊට පස්සේ කියනවා මේ ඔක්කොම එකයි කියලා බොරු වචන පාවිච්චි කරනවා.
ඒගොල්ලට දැන් මේ වගේ එකක් තියෙනවා නම් ඒගොල්ලට හොඳයි. ඒගොල්ලගේ දේශපාලනට ඒක තමයි අවශ්‍ය. ඒක නිසා මේ මෙතන ඉන්න ආණ්ඩුව මේ වෙනසක් කරන කියලා ආව ආණ්ඩුව දැන් සද්ද නැතුව ඉන්නවා. එහෙම ඉන්න බෑ. මේකට මෙතන ඉන්න සාමාන්‍ය මිනිස්සුන්ට ඒගොල්ලෝ උත්තර දෙන්න ඕන කියලා මං අහන. thank you. பேரில் கொஞ்சம் சொல்லுங்கள் யார் யார் ஆர்கனைஸ் பண்ணி ஓகே දැන් මේ විරෝධතාවය අද දැන් ලක්ෂයක් මිනිස්සුන්ව තයියටි වලට අරන් එනවා කියලා ලොකු කැම්පේන් එකක් ගියා සමාජ මාධ්‍යවල. ඒකට ඊට අනුව ඒ වගේම මේ මෑත කාලේ අපි දැක්කම සති දෙකකට විතර කලින් ලොකු බස් ප්‍රමාණයක් ඊට කලින් ආපු නැති ප්‍රමාණයක් මේ වැද පුරා ගන්න ආවා. එතකොට ඒ කැම්පේන් ඒ සමාජ මාධ්‍යවල ඒ ප්‍රචාරණ යාල් දේවියගේ එන්න මිනිස්සුන්ට බස් දාලා තිබෙක තැන්වලින් ඒක පිටිපස්සේ ඉන්නේ කවුද? ආණ්ඩුවද නැත්නම් ආකි අපේ පුද්ගලයන්ද? ආණ්ඩුව නෙමෙයි. ඒක මන් දන්නවා. ආණ්ඩුව නෙමෙයි. ආණ්ඩුව නෙමෙයි කියන්න බෑ. සාමාන්‍ය වෙලාවට ආණ්ඩුව මේ ගණන් ගන්න නැතුව ඉන්නවනේ. ඒ ආණ්ඩුවට දන්නවා මේ ජාතිවාද කට්ටිය මේක මොනවටද පාවිච්චි කරනවා කියලා. හරිද? ඒගොල්ලොට අපිට හැමදාම මේ කොළුඹු මොනවරි අපි කරනකොට උද්ඝෝෂණ මොනවකරි කරනකොට දෙමළ පැත්ත ඉඳලා අපි මොනවරි කරනකොට හැමදාම ඇවිල්ලා අපිට ගානවා. ඒක හැමතිස්සම යනවා. හරිද? ඒ වගේ කට්ටිය මොනවටද යාපන එන්න ඕන? යාපන ඇවිල්ලා යාපන මිනිසුන්ට සාධාරණ කතා කරන්න නෙමෙයිනේ. ඒගොල්ලොට තියෙන දේශපාලන වෙන. හරිද? ඒක නිසා මං හිතන්නේ දැන් මේ වගේ කැම්පේන් එකේ යනවා. දැන් පල්ලෙයා වැටින්න ඉන්න කට්ටියට ආයි උඩට එන්න ඕන. ආයි උඩට එන්න ඕන නම් ඒගොල්ලොට දැන් වෙන මොකුත් පාවිච්චි කරන්න බෑ. ඒගොල්ලොට පාවිච්චි කරන්න තියෙන එක විදිය තමයි මේක ජාතිවාද. මේ ජාතිවාදයට වෙන මොකුත් වෙන ඒරියාට ඒගොල්ලෝ යන්න බෑ. මෙතන මේ නීති විරෝධ පන්සල හදලා තියෙනවා. ඒක අයින් කරන කියලා මෙතන ඉන්න මිනිස්සු උද්ඝෝෂණ කරනවා. ඒ උද්ඝෝෂණයට එරෙහිව මොනවරි වැඩ කරන්න ඕනේ ඒගොල්ලෝ. ඒක තමයි ඒගොල්ලෝ. මේකට වගකීම තියෙනවා ආණ්ඩුවට. ආණ්ඩුව මේකට මේ ඉන්න කට්ටියට මොනවරි උත්තර දෙන්න ඕනේ. ඒගොල්ලොත් මේ සයිලන්ස් වගේ ඉන්නව නම් ඒක ලොකු ප්‍රශ්නයක් වෙනවා. මම ඒක තමයි කිව්වේ 1980s වලින්. හරිද? මෙතන ඔයා දන්නවා මේ යාල්පන පුස්තකාලයේ ගිනිදිප්ප ඒ සිද්ධිය ඔයා දන්නවා. ඒක මේ වගේ තමයි. කට්ටිය අතන ඉඳලා ඇවිල්ලා සාමාන්‍ය මිනිස්සු වගේ හිටිය තමයි මෙතන ඔක්කොම කරා. මේ අපිට බලය නැහැ. මේ පොලිසිය ඔක්කොම සිංහල. ඒගොල්ලෝ අපිව බලනකොට හිතනවා මේගොල්ලොත් කොටි කියලා. හැමදාම සාමාන්‍ය මිනිස්සු කියනවා කොටි කියලා. ඒයි කොටි කියනවා. අපිව අයිතිය කතා කරනකොට කොටි කියනවා. හරිද? මෙතන දෙමළ සිංහල මුස්ලිම් කියලා අපි එකතු කරලා ඉන්න ඕන නම් ඒගොල්ලෝගේ අයිතිය විශ්වාස කරන්න ඕන. ඒගොල්ලොට ඒක දෙන්න ඕන. ඒක පිළිගන්න ඕන. හරිද? නිකන් බොරුවට මේ ඔක්කොම එකයි කියලා බොරු කතාව දැන් අයින් කරලා ඒකට අපි වැඩ කරන්න ඕන පොඩ්ඩක්. හරිද? මේගොල්ලව නවත්තන්න ඕන. මේ වගේ කට්ටිය නවත්තන්න ඕන. සාමාන්‍ය මිනිස්සු ඉන්නවා. අපි සිංහල කට්ටිය එක තමයි අපි වැඩ කරනවා. මං ඉන්නේ පක්ෂය ඔක්කොම සිංහල තමයි. ඒගොල්ලෝ වෙන. මේ වගේ ජාතිවාද කට්ටිය මේක මොනවටද පාවිච්චි කරනවා? ඒගොල්ලෝ තමයි නවත්තන්න ඕන අපිව නෙමෙයි. එයි දැන් මෙතන ඇවිල්ලා මේ වෝට් කලන් මේ වගේ ගොඩාක් පොලිස් ඇවිල්ලා ඉන්නවා. අපි මොනවරි ප්‍රශ්නයක් කරාද? මෙතන ගොඩාක් දවස මේගොල්ලොත් උද්ඝෝෂණ කරනවා. ඒගොල්ලෝ තාම ඇතුලේ යන්නේ නැහනේ. මෙතන ඉඳලා අපිට නීති ඕන කියලා තමයි කතා කරනවා. යුක්තිය ඕන කියලා තමයි කතා කරනවා. ඒකට පොඩ්ඩක් ඒගොල්ලෝ පිළිගන්න ඕන මේ වගේ යනවා නම් එක්ක කොහොමද අවුල් වෙනවා. thank you. මම සාර්ජන් මේ ප්‍රශ්න තියෙන ඉඩ අයිතිකාරය 16 දෙනෙක් ඉන්නවා. ඒ කෙනෙක් තමයි මම සාර්ජන් නම. දැන් මේ ඉඩමට නැවත පදිංචි මෙහෙට ආවේ කොයි අවුරුද්දද? නමංග මේ 1990ක් මේ ඉඳලා අයින් වෙලා ගියානේ යුද්ධ ගියා. ඊට පස්සේ 2015ක් 2017ක් තමයි 2018 තමයි මේ ආයි ඇවිල්ලා හිටියේ. එනකොට මේ ඉඩම හිටියේ කවුද? එනකොට හිටියේ ආමිලා හිටියේ. ඊට පස්සේ මේ අවට තියෙන ඉඩම කොහොම ආමියකේ තිබුණා? ආමික තිබුණා. ටිකක් ඒක රිලීස් කරලා ගියා. මේ සම්පූර්ණ මේ වැඩ කළ තියෙන ඉඩම් ඒ කලින් ඉඳලා ඒමම තියෙනවා. හරි. මෙතන පන්සලක් තිබුණාද ඉස්සර? පන්සල නැහැ. මෙතන තිබුණා. ඔයාලා පොඩි කාලෙත් පන්සල පොඩි කාලයක් කියන්නේ 1050 ගානක් තිබුණා කියලා කිව්වා. මේ හරියට දන්නේ නැහැ. ඒක ඒගොල්ලන්ගේ ඔප්පු තියෙනවා 1050 ගාන ඉඳලා තියෙනවා. පන්සල තිබුණා කියලා කිව්වේ නෑ. නයනාදීව විහාරද ඒ සම්බන්ධ එකිනෙකට තියෙනවත් කියලා තමයි කියන්නේ. දැන් ඔයාගේ ඔප්පුවක් තියෙනවද මේ ඉඩමට? ඔප්පු තියෙනවා. හිස්ටරි තෝම්බු කියලා තමිල් වලින් කියනවා. ඒක හිස්ටරි. ඒකත් තියෙනවා. 1928 ඉඳලා තියෙනවා. 16 දිනකටම ඔප්පු තියෙනවා. ඔප්පු තියෙනවා. මේ ඕගොල්ලෝ දන්නවා ඇති ඔනුර් කියලා ඒවලු මිනිස්ටර් කරසන නානායක කරා. එයාත් ආවා. ඒවට ඔක්කොම අපි බාර දීලා තියෙනවා. දැන් මේ පන්සල ඉදි වෙන්නේ කොයි කාලෙද?
ඒක 2021 දැන් පන්සලක් හදලා ඉවරයි මෙතන. දැන් බැතිමතුනුත් එනවා. ආද මේ වගේ වෙලාවක ඔයාලගේ ඉල්ලීම තවමත් තියෙන්නේ පන්සල අයින් කරලා කඩලා හරි බෙදලා හරි ඔක්කොම අයින් කරලා තිබුණු විදිහටම ඉඩම් ටික දෙන්න ඕනේ කියන එකද? නැත්නම් දැන් තියෙන තැන පන්සල අලුතින් ඉඩම් මොකද අත්පත් කරගෙන නැතුව බිල්ඩින් ගොඩනැගිලි තියෙන තැන් ටිකක් තියලා අනිත් ඔක්කොම ඔයාලට දෙන්න ඕනේ කියන එක. නෑ ඒක දැන් අපි කියන්නේ ඒක කඩන්න එපා. කඩන්න කියලා අපි කියන්නේ අයින් කරලා දාන්න. අයින් කරලා අපි අපේ ඉඩම අපිට දෙන්න. මේ මිනිස්ටරුත් කිව්වා. මේ බෞද්ධ ශාසන මිනිස්ටරුත් කිව්වා අපේ ආණ්ඩුවකට තියෙනවා ඕලගේ ඉඩම් මොනුත්. කාගේද ඉඩම් මොනුත් ඒවල දෙන්න ඕන කියලා තමයි ඒවත් කිව්වා. ඒ නිසා අනිත් එක මේ අද බලන්න අපි මේ කොළඹ ඉඳලා මේම එන්න ඕනේ නෑනේ. අපිට මේ ඉඩම මේ ඉඩම එකට විතරයි ඒවලට අරන් අනිත් ඔක්කොම දුන්නොත් ඊට පස්සේ මේ ප්‍රශ්නයක් එනවා. හරි සම්පූර්ණ මේ අයින් කරලා දුන්නොත් අපිට මේ කිසිම අවුලක් එන්නේ නැහැ. දැන් අතම් චෝදනා තියෙනවා ඔයාලගේ තියෙන්නේ ව්‍යාජ ඔප්පු කියලා, බොරු ඔප්පු කියලා. දැන් ඒවා ඔයාලට පෙන්වන්න පුළුවන් ද අදාළ තැන් වලට ඒක බොරු නෑ කියලා. නෑ ඒක පෙන්වන්න පුළුවන්. ඒක අපි කියන්නේ අපි ඒක කියන්න බෑනේ. ඒක ඕගොල්ලෝ DS ඔෆිසරට ගිහලා බලන්න පුළුවන්. ඒක ඔප්පු කියන්නේ දැනති අර 2018 යන 2018. කිස්ටි කියන්නේ මුලින්ම ඉඳලා තියෙනවා. ඒගොල්ලෝට කන්ෆර්ම් කරලා ගන්න පුළුවන්. අපි ගාව ඔරිජිනල් කොපි තියෙනවා. රෙජිස්ට්‍රේෂන් ඩිපාර්ට්මන්ට් එකේ ඒගොල්ලෝ චෙක් කරන්න පුළුවන්. නේ චෙක් කරනවා කියලා තමයි අපි 16 යනක ඔප්පු ඔක්කොම අරන් ගියා. අරන් ගිහලා දැන් මාස 3ක් පවුලක දෙනවා තාම උත්තර දීලා නැහැ. නෑ මේ ගවර්න්මන්ට් තීන්දුවක් දෙන්නේ නැහැ කියලා අපි කියන්නේ. දෙනවා නම් දෙන්න ඕනේ. ඉක්මනට දෙන්න ඕනේ. එහෙම දෙන්නේ නැතුව කාලයක් යනවා නම් ප්‍රශ්නයක් වැඩි වෙනවා. දැන් ආණ්ඩුව කෙරේ විශ්වාසයක් තියෙනවද? දැන් වර්තමාන ආණ්ඩුව මේකට ඔයාලට විසඳුමක් දෙයි කියලා ඔයාලට මොකක්ද සාකච්ඡාවක් හරි කරාද ඉඩම් හිමියන් එක්ක? සාකච්ඡා කියන්නේ මේ Zoom meeting එකක් තිබුණා කර්සනානක ගිය මාස. මේ මාස 6 වෙනිදා. ඒවලුත් කිව්වා මේ ඕලන්ගේ ඉඩම දෙනවා කියලා කාලයක් කිව්ව නැහැ. කොච්චර එනවා කියලා දන්නේ නැහැ. පාර්ලිමේන්තු එකට සබ්මිට් කරන්න ඕන කියලා එම මොකද කියනවා. පොයින්ට්ස් එක පෙන්නනවා. ලොකු පුත්තාමක පෙන්නනවා. මේක ඔක්කොම අපේ ඩොකියුමන්ට් කියලා පෙන්නනවා. මොකද කියලා දන්නේ නැහැ. තීන්දුවක් එනවා කියලා අපි හර්ෂනායකකාර කිව්ව ඉඩම් ටික දෙනවා කියලා. ඔව් ඉඩම් ටික දෙනවා කියලා. අපේ ඉඩම් මිනිසුන්ගේ ඉඩම් ඔක්කොම දෙනවා කියලා. ඒක ඒගොල්ලෝ අයින් කරනවද කඩනවද කියලා අපි දන්නේ. මිනිසුන්ගේ ඉඩම් ඔක්කොම අපිට දෙනවා කියලා ඒගොල්ලෝ කියන්නේ. අපිටත් කැමති මේක අයින් කරලා දුන්නොත් හොඳයි කියලා තමයි අපි කියන්නේ. දැන් ගමේ අය කැමතිද මෙතන දැන් පන්සලට අයිති ඉඩමක් තියෙනවා. එතන පන්සලක් නිර්මාණය කරන එකට ඒක අවුල කිසිම අවුලක් නැහැ. ඒගොල්ලෝ ඉඩමක් තියෙනවා නම් ඒගොල්ලෝ කදන්න පුළුවන්. ඒක ප්‍රශ්නයක් නෑ. කොහොමද? නෑ ඒක පන්සල නෑ පන්සල දාපුවාම අපිට ප්‍රශ්නයක් නක් අපි කියලා ගන්න කැමති තෝන්නේ නෑනේ ඔයාලගෙන. නෑ පන්සල අපිට ප්‍රශ්නයක් නෑ. පන්සල ප්‍රශ්නයක් නම් අපි නාගදීප ගිහලා ගෑ ගන්න ඕනේ. නාග විහාර කියලා ගෑ ගන්න ඕනේ. එහෙම කරන්නේ නෑනේ. අපි මෙතනින් මිනිසුන්ගේ ඉඩම් නිසා තමයි අපි අවිල්ලා මෙතනින් ගෑ ගන්න. එතකොට ඔයගොල්ලෝ මේ කඩන්න එපා මෙතනින් අයින් කරන්න කියන එකෙන් අදහස් කරන්නේ මොන වගේ දෙයක්ද? කඩන්න කියනවා නම් ඒක වෙන පොයින්ට් එකක්. අයින් කරනවා නම් ඒක වෙන පොයින්ට් එකක්. කඩන්න කියන්නේ ඒක ඒගොල්ලෝ කේන්දිනවනේ. I again it's not he is telling actually it's not very respectful when we ask for demolish a building which is very but technically the meaning is demolish. Technically I feel like personally I feel like they have a place to build it, so they can replace it somewhere, then they can demolish it. There's something like this because this problem is starting from before 75 years. So still not the Sinhala people not understanding the actual facts. They are taking the only fact that Tamils are coming up with racism, but actually which is not true at all. They are asking for their rights. When they are talking about their rights, it portrayed as racism, but actually it's not. So first of all, we have to make them understand what is our exact demand. We never ever ask anyone to demolish any religious place. We are asking, if you build illegally, that everyone is bound to law. Even no one can build anything illegally. And they never ever get any permission from any authority, any relevant authority. There are authorities which is under the government. That is the rule. If you want to build something, you have to get the permission. And without a permission, without a legal authority, if you can able to build something, and if you don't want to demolish it, and if you don't want to remove it, and if you want to use the police power on it, we have to think about it. The oppression, it's beyond everything. Oppression is beyond the law, and someone is more than law. Sinhala people, Sinhala Buddhists have some privilege. So these are the things we are asking actually. තව ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන්
පන්සලේ පැත්තෙන් කියන ඒගොල්ලෝ මේක පුරාවිද්‍යා වටිනාකම කියන තැනක්. මෙතන පුරාවිද්‍යා නටපුන් අපි හොයාගත්ත කියලා එයාගේ තර්කයක් තියෙනවා. ඒකට මෙයාලා ඔයාලා කියන මේක ඔයාලා ජීවත් වෙච්ච ඉඩම කියලා. එහෙම පුරාවිද්‍යාත්මක සාධක ඒ කාලේ තිබ්බද නැත්නම් ඒක බොරු තර්කයක්ද? ඒක බොරු ඒක ඒගොල්ලෝ බොරු කියන්නේ. එහෙම ඒගොල්ලන්ගේ තියෙනවා ඉඩම තියෙනවා ඒ අපදනේ තියෙන්නේ. ඒක පරප්පු 20ක්. පරප්පු 20 කියන්නේ ඒකර් 1.6 ඒකර් එහෙම තමයි තියෙන්නේ. මේක තනිකරම මේ මිනිසුන්ගේ ඉඩම. ඒක මේ අනිත් චෝදනාව තමයි හාමුදුරුවෝ කියනවා දැන් මිනිස්සු ජීවත් වුණා නම් ඒ වෙලාව අඩුම තරමින් ලිඳක් හරි තියන්න ඕනේ ඉඩම් වල කියලා. කියන එහෙම මොකුත් ඇතුලේ නැහැ කියලා. ලිඳවල්වත් ඒ ඉඩම් වල නැහැ කියලා. එහෙම security zone එක. ඒක කලින් අල්ලලා තියෙනවා ගොඩාක් බන් ගහනකොට මේ ආමි මෙතන ලින්ද තියෙනවා මේ වටේම තියෙනවා ඒක ඔක්කොම ඒගොල්ලෝ වහලා දාලා තියෙනවා. හරිද ඒක යුද්ධ ඒගොල්ලෝ වහලා දාලා ධම්මල වහලා දාලා යුද්ධ කාලේ ඒගොල්ලෝ යුද්ධ කාලේ කොහොමද යන්න බෑ ආමි මේ ගෙවල් බලන්න මේ පැත්ත බලන්න කොහොමද තියෙනවා කියලා අපි මෙහෙමද ඒගොල්ලෝ දීලා ගියේ ඔක්කොම කඩලා මේක ඔක්කොම ගෙවල් තිබුණා ඩෝසර් දාලා ඒගොල්ලෝගේ සේෆ්ටි ඒරියා එකට බන් හැදුවා නෑ, බන් හදනකොට ඒ ඔක්කොම මතන් කරලා නෑ ඒක මේක සාමාන්‍ය මිනිස්සුන්ගේ ඉඩම් නෙවෙයි පෝස්ට් ඔෆිස් ගවර්න්මන්ට් ඔෆිස් මේ හංගේ සුන්දර තිබුණා ලොකු ඔෆිස් එකක් පෝස්ට් ඔෆිස් ඒකත් කඩලා දැම්මන්නේ நான் அந்த லொகேஷன் போடுறேன் பாங்க ඒක ඉඩම් ඔක්කොම මේ අයින් කරලා ඒගොල්ලෝගේ ඉඩම් කියලා පෙන්වන්න තමයි ඒගොල්ලෝ කඩලා තියෙන්නේ යුද්ධ ඉවරයි අවුරුදු 15ක් යුද්ධ ඉවරයි දැන් මේගොල්ලෝ මේ ඉඩම අයිතිය තියෙන කට්ටියට ඉඩම දෙන්න ඕන මේ ඉඩම තමයි පළවෙනි ප්‍රශ්නය එයා මේ 13 amendment කියලා අපිට මේ බල බෙදන්න ක්‍රමයක් තියෙනවානේ ඒක අපි කොහොමත් ඒක පිළිගන්නේ නැහැ ඒක තියෙන ඒගොල්ලෝ හැමදාම දෙමළ කටිය මොනවද දාන අපිට මේ ඉඩම අයිතිය දෙන්න කියලා ඉඩම අයිතිය ලොකු දේශපාලන ප්‍රශ්නයක් අන්තිම ප්‍රශ්නේ නෑ මේ නින්ද තින් නෑ කියලා කිව්වනේ ඒක අපි දැන් ඔක්කොම ගිහලා බලන්න බලන එකක් තියෙනවා අපේ ඒකත් අපේ තාත්තාගේ ඉඩම් ඒකත් නින්ද තියෙනවා මේ ඉඳලා පිටින් වතුර අරන් එනවා හරිද හොටල් එකට මේ ඉඳලා පිටින් වතුර අරන් එනවා ඒදවල් තියෙනවා ඔව් තියෙනවා තාම තියෙනවා ඒක බොරු චෝදනාවක් මොර චෝදනා තව අනිත් 16 දෙනා අනිත් ඉර ඒක බාලා දැන් කලින් තිබුණා දැන් බාලා දන්නේ අන්තිම ප්‍රශ්නේ දැන් තව චෝදනාවක් තමයි තියෙන්නේ දැන් පන්සල හදනකොට ඕගොල්ලෝ කතා නැතුව නිශ්ශබ්දව ඉඳලා හැදුවට පස්සේ අය ගෑ ගහන්න කියන එක නෑ ඒක ඔෆිෂල් වලින් අපි ලෙටර් ඔක්කොම දීලා ඒ කාලේ අපි පටන් ගත්තා මේක රිලීස් කරලා දෙන්න කියලා ඒක මොකද දන්නේ ඒගොල්ලන්ගේ ප්‍රශ්නේ ඒගොල්ලෝ කලින් ආණ්ඩුවක් එහෙමනේ ඊට පස්සේ මේ ඒගොල්ලෝ ප්ලස් පොයින්ට් තිබුණා මේ කොරෝනා කාලේ කදලා තියෙන්නේ කොරෝනා පීරියඩ් එකට අපි යන්න බෑ ඉන්න සිකියුරිටි සෝන් කට්ටිය ඇතුලේ යන්න බෑ මොනවද ඇතුලේ කරනවා කියලා කාටවත් දන්නේ නැහැ උඩට එනකොට තමයි කට්ටියට දන්නවා මේක හදලවා කියලා හරි ඊට කලින් කවුරු හරි දන්නේ ඒගොල්ලෝ දුන්නා මේ ඩිස්ට්‍රික්ට් කමිටි එක ඒගොල්ලෝ තීරණත් ගන්න තියෙනවා අරන් තියෙනවා ඒක ඔක්කොම තියෙනවා නමස්කාර